Hello friends and subscribers, welcome back to our channel Cricket Minds. நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெலிகிராம்ல தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் half an hourல கிராண்ட் லீக் டீம், ஸ்மால் லீக் டீம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் மேட்சை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் நீங்கள் ஸ்மால் கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறவரா இருந்தீங்கன்னா மறக்காம XL11 ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்வைட் கோட் Play 11 இது போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. நானுமே இதில் தான் ஸ்மால் கான்டெஸ்ட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. கொஞ்சம் காம்படிஷன் வைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் ஸ்மால் லீக் நம்ம உங்களுக்கு கொடுக்குற டீமை தான் நானுமே போட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்வைட் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ₹100 கேஷ் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். தென் கிரிக்கெட் மைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லீடர் போர்ட் மாதிரி நமக்குன்னு ஒன்று செப்பரேட்டாக ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஜாயின் ஆயிருவீங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட இன்வைட் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Play 11. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் நடக்கக்கூடிய 100 பால் மென்ஸ் கிரிக்கெட் காம்படிஷன் மேட்சை பற்றின ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் மேட்ச் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். கவனமாக கவனிங்க. ஏன்னா ப்ரெடிக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தை எங்கேயுமே மைண்டை டைவெர்ட் பண்ண விடாமல் கொஞ்சம் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறது ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் உங்கள் டீம் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேட்ச் நம்பர் 1 யாருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட்ஸ்க்கும் ஓவல் இன்விசிபிளுக்குமான மேட்ச் நம்பர் 1 பற்றின ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகேங்க. மேட்ச் 5 ஆகஸ்ட் 2025 இரவு 11 மணிக்கு இந்தியன் டைம் படி இரவு 11 மணி, லார்ட்ஸ் லண்டன் டைம் படி சாயங்காலம் 6:30 மணி. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இந்தியன் டைமிங்க்கும் லண்டன் டைமிங்க்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. மேட்ச் லார்ட்ஸ் லண்டன்ல தான் நடக்குது. வெதரை பொறுத்த வரைக்கும் 23 செல்சியஸ்ல வெப்பநிலை இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் குறைவுன்ற மாதிரி இருக்கு. தென் ஆவரேஜ் ஸ்கோருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம இங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 90ல இருந்து 120 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த 100 பால்ஸ் கிரிக்கெட்ல 5 பால் என்ற மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள அவங்க பவுல் பண்ணிப்பாங்க. நம்ம 90ல இருந்து 120 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிச்சு, லார்ட்ஸ் பிச்சு. ஸோ ரன்ஸ் அதிகமாக அடிக்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம். ஸோ என்ன வேணா நடக்குங்க. அன்பிரடிக்டபிள் பிச்சுனா அது லார்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நம்ம இந்தியாவில் ஒரு சேப்பாக்கம் பிச்சை நீங்கள் எடுத்துக்கலாம். சென்னையில் இருக்க சேப்பாக்கம் பிச்சு எப்போ எப்படி இருக்கும்னு நம்மளால கணிக்கவும் முடியாது. ஒரு ப்ராப்பரான ஸ்டாட்ஸ் நீங்கள் வேணா பழைய ஸ்கோர் போர்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்க, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் இந்த பிச் கண்டிஷன் நம்மளால சொல்ல முடியாது. ஆவரேஜா இது ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் லார்ட்ஸ் பிச்சும் கொஞ்சம் டெக்னிக்கலான பிச்சு. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் பிரில்லியண்டாக தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ 90லேருந்து 120 ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் எக்கனாமிக்கல் பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் 8.2 9.0 ப்ரோல இருக்கு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 7.2 8.5 ப்ரோல இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் விக்கெட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் விக்கெட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருந்திருக்கு. எக்கனாமிக்கல் ஸ்பின் இருக்கு, பட் ஆனால் விக்கெட்ஸை கன்வெர்ட் பண்றது ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம். ஓகேங்களா? பவர் பிளே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 25 பால் வரைக்கும் பவர் பிளேவா வச்சிருக்காங்க. டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா 75 பால்ஸ்லேருந்து 100 பால்ஸ் வரைக்கும் டெத் ஓவர்ஸ். குறிப்பாக இந்த 25 பால்லேருந்து இந்த 75 பால்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 50 பால் ரொம்பவே முக்கியம். ஸோ அங்கே தான் நிறையவே கேம் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த 25 பால்லேருந்து 75 பால் வரைக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த 100 பால்ஸ் கேமில் முக்கியமாக இந்த ஒரு 50 பாலில் கேம் நிறைய மாறி இருக்கு. போன வருஷம் ரெக்கார்ட்ஸ்லாம் நான் எடுத்து பார்த்தேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகேங்க. 2 டீம்ஸோட 11 நம்ம பார்த்துருவோம். லண்டன் ஸ்பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், ஜேமி ஸ்மித், கெயின் வில்லியம்சன், மேட்சன் ஆர் ஆலிவ் பப், கென்சன் ஜென்னிங்ஸ், அஸ்டின் டர்னர், ஜேமி ஓவர்டன், லியாம் டேவ்சன், டேனியல் ஓவரால், ரிச்சர்ட் கிளேசன் அண்ட் ரியான் ஹிங்கின்ஸ். லண்டன் ஸ்பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவல் இன்விசிபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஹமோத், வில் ஜாக்ஸ், ஜார்டன் காக்ஸ், சாம் பில்லிங்ஸ், சாம் கரன், தேவான் ஃபெராரியா, டாம் கரன், ரஷித் கான், கன் அகிஸ்டன், நாதன் ஸ்வெட்டர், ஷபிக் முகமது. இது ஓவல் இன்விசிபிளோட ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் 11ங்க. சரி, ஓகேங்க. உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கும்? டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கும்? அதை நம்ம பார்த்துடலாம். அதை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்க. முதல்ல லண்டன் ஸ்பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல இனிஷியலா பவர் பிளேல பவுல் பண்ண ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, டேனியல் ஓவரால் அண்ட் ரிச்சர்ட் கிளேசன் 2 பேர்கிட்ட இருந்தும் 2 ஓவர் நம்ம பவர் பிளேலயே எதிர்பார்க்கலாங்க.
ஸோ இனிஷியலாகவே இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் கொஞ்சம் ஸ்விங் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். கிளேசன் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஓவராலை பொறுத்த வரைக்கும் கிளேசன் நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. ஸோ பவர் பிளேயில் 2 பேரும் 2 ஓவர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். மேபி ஒரு விக்கெட் போயிட்டு ஜாக்ஸும் காக்ஸும் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்கன்னா 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் என்ற ஒரு ரீசன்னால லியாம் டேவ்சனுக்கு பவர் பிளேலேயே ஒரு ஓவர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். மேக்ஸிமம் ஓவராலும் கிளேசனும் பவர் பிளேல போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தென் வந்து டெத் ஓவர்ஸில் யார் பவுல் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன், ரியான் ஹிங்கின்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம் டெத்தில். ஸோ ஓவர்டன் அண்ட் ஹிங்கிஸ் தான் மேஜராக டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓவரால் வந்து ஒரு ஓவர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லண்டன் ஸ்பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பவுலிங் ஆப்ஷன் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும். ஸோ 2 டீம்ஸோட 11 நான் எழுதியிருக்கேன். இதில் மேபி 80% வந்து இந்த 11 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேலன்ஸ் இருக்க ஒரு 20% சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டெலிகிராமில் டச்சில் இருங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓவல்ஸ் இன்விசிபிளை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் யாருக்கு இருக்கும்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா கன் அகிஸ்டன் அண்ட் தென் ஷபிக் முகமது. இவங்க 2 பேருமே ஷபிக் முகமது அண்ட் சாம் கரன் ஒரு ஓவர் எதிர்பார்க்கலாம் பவர் பிளேல 1 or 2 ஓவர் கூட அவரோட ஸ்விங் இனிஷியலாக எப்படி இருக்குன்றதை பொறுத்து. கன் அகிஸ்டன் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். ஷபிக் முகமது கிட்ட இருந்து ஒரு 1 or 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். ஸோ பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. அடிஷ்னலாக ரஷித் கானுக்கு ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பவர் பிளேல. டெத் ஓவர்ஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம் கரன் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாங்க டெத் ஓவர்ஸ்ல. அண்ட் தென் டாம் கரன் முக்கியமா டெத் ஓவர்ஸ்ல கண்டிப்பா அவர் தான் பவுல் பண்ணுவார். அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. ஸோ டாம் கரன் ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட டெத் ஓவர்ஸ்ல. தென் ஒன் ஷபிக் முகமது, இவரும் டெத் ஓவர்ஸ்ல பவுலர் ஷேர் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சாம் கரன், டாம் கரன், ஷபிக் முகமது இவங்க 2 பேருமே வந்து டெத் ஓவர்ஸ்ல போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் கிட்ட இருந்து ஒரு 20 பால் எதிர்பார்க்கலாம். டாம் கரன் கிட்ட இருந்து ஒரு 15 பால் எதிர்பார்க்கலாம். ஷபிக் முகமது கிட்ட இருந்து ஒரு 15 20 பால் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சைடை பொறுத்த வரைக்கும் ஓவர்டன் கிட்ட இருந்து ஒரு 15 பால் எதிர்பார்க்கலாம். ஓரல் கிட்ட இருந்து ஒரு 15 பால் எதிர்பார்க்கலாம். இங்கிஸ் கிட்ட இருந்து ஒரு 15 பால் எதிர்பார்க்கலாம். ரிச்சர்ட் கிளாசன் கிட்ட இருந்து ஒரு 15 20 பால் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கிஸ் வந்து 15 10 பாலாக கூட ஆகலாம். ஏன்னா அவர் டெத் ஓவர்ஸ்ல எப்படி பவுல் பண்ணுவாருன்றதை பொறுத்து ஒரு 10 பால் அவரை முக்கியமாக டெத்தில் பயன்படுத்துவாங்க. சரி, ஓகேங்க. 2 டீமை வந்து பவர் பிளேலையும் டெத்லையும் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் யாருன்னு பார்த்துட்டோம். ஸோ பவர் பிளேனா நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, 1 25 பால் பவர் பிளே, டெத்னா 75 100 பால் வரைக்கும் டெத் ஓவர்ஸ். நடுவில் இருக்க அந்த 50 பால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 25 75 வரைக்கும். அது வந்து முக்கியமாக இந்த சைடை பொறுத்த வரைக்கும் லியாம் டேவ்சன் ஒரு 15 20 பால் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மிடில் ஓவர்ஸ்லையும் உங்கள் நடுவில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அஸ்டின் டர்னர் கூட ஒரு ஆப்ஷனில் இருப்பார். ஸோ அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேள்விக்குறி. இன்கேஸ் அவர் போட்டார்னா ஒரு 5 பால் எதிர்பார்க்கலாம். இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நாதன் ஷவுட்டர் கிட்ட இருந்து ஒரு 10 5 பால் எதிர்பார்க்கலாம் மிடில் ஓவர்ஸை டீல் பண்ணுறது. தென் ரஷித் கானும் மிடில் ஓவரில் ஒரு 15 பால் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதாங்க மோஸ்ட் ப்ராபபிளி பவுலிங் ஆப்ஷன்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பவுலிங்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்துருமோ, இவங்க பவுலிங்கான ஆப்ஷன்ஸில் இருக்காங்களா, ஸோ நம்ம யாரை ட்ரை பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கிளியராக பார்ப்போம். யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம கிளியராக பார்ப்போம். இந்த சைடு பார்த்தோன்னா ஜேமி ஸ்மித் வந்து நான் நம்பர் 1 ஆப்ஷனில் கொடுக்குறேன். டாப் ஆர்டரில் வராரு. தென் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால ட்ரீம் டீமில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். டேவிட் வார்னரை 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கரண்ட்டில் பெருசாக எந்த மேட்சஸும் ப்ளே பண்ணல, பட் ஆனால் நல்ல பிளேயருங்க. நம்ம டேவிட் வார்னரை எப்போவுமே குறை சொல்ல முடியாது, நல்ல பிளேயர். பட் ஆனால் இந்த மேட்சை பிக் பண்ணலாமான்றது நான் உங்களுக்கு 50-50 ஆப்ஷன்ஸில் சொல்கிறேன். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டெலிகிராமில் டச்சில் இருங்க, நான் சொல்கிறேன். கெயின் வில்லியம்சன் நம்ம 2nd ஆப்ஷன். ஏன் நான் கெயின் வில்லியம்சனை 2nd ஆப்ஷனாக கொடுக்குறேன், அவரும் வார்னர் மாதிரி ப்ளே பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, பால் பை பால் ஆடக்கூடிய பிளேயருங்க. எடுத்தோன்னே பெரிய ஷாட்ஸ்க்கு போகாமல் டெக்னிக்காக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ கரண்ட்டில் பெருசாக அந்த லெவலுக்கு இப்போதைக்கு மேட்சஸ் ஆகல, ஆனால் டச்சில் தாங்க இருக்காரு, ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறாரு. 2nd ஆப்ஷன் கெயின் வில்லியம்சன். ஜென்னிங்ஸை வந்து நான் உங்களுக்கு 3rd ஆப்ஷனாக கொடுக்குறேங்க. ஸோ வந்து மிடில் ஒரு 25 30 ரன் அவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் இருக்கும், ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 3rd ஆப்ஷன் ஜென்னிங்ஸ். ஜேமி ஓவர்டன் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால 2 விக்கெட் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேங்க. ஸோ 4th ஆப்ஷன் ஜேமி ஓவர்டன். ரிச்சர்ட் கிளேசன் கரண்ட்டில் செம்ம ஃபார்மில் இருக்காருங்க, பவர் பிளே அண்ட் தென் மிடில் ஓவர்ஸில் போகிறதுனால ஒரு 2 விக்கெட் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஸோ 5th ஆப்ஷன் ரிச்சர்ட் கிளேசன். ரியான் ஹிங்கின்ஸ் அவருமே கரண்ட்டில் செம்ம ஃபார்மில் இருக்காரு,
லாஸ்ட்ல விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவர்கிட்டருந்து நான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 1-2 விக்கெட் நான் எதிர்பார்க்குறேன். விக்கெட்ஸ் ஃப்ளோ இருக்கும், விக்கெட்ஸ் போக தான் செய்யும். லார்ட்ஸ் லண்டன் விக்கெட்ஸ் இல்லாமலாம் இருக்காது. மேபி சேஸ் பண்ணுற டீமுக்கு வேணால் ஒரு 2-3 விக்கெட் போகலாம். மற்றபடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய டீமுக்கு விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓவல் இன்விசிபிள் சைட்லேருந்து பார்த்தோன்னா வில் ஜாக்ஸ் கரண்ட்ல பிரைம் ஃபார்மில் இருக்காரு. ஸோ ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 7th ஆப்ஷன் வில் ஜாக்ஸ். 8th ஆப்ஷன் ஜார்டன் காக்ஸ். விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து நம்பர் 3ல பர்ஃபெக்டான ஒரு பேட்ஸ்மேன் 1 டவுனில் அவர்கிட்ட ஒரு 30 ரன் எதிர்பார்க்குற மேட்சை பொறுத்த வரைக்கும். சேசிங் பண்ணாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கலாங்க, அதை நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டைம் போக. ஸோ 8th ஆப்ஷன் ஜார்டன் காக்ஸ். சாம் கரன் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு, பவர் பிளேல பவுல் பண்றாரு. பேட்டிங்ல வந்தாலும் கணிசமான ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். இந்த மாதிரி 100 டே கிரிக்கெட்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகளுக்கும் 9th ஆப்ஷன் சாம் கரன். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால டாம் கரனுக்கு நான் வந்து 10th ஆப்ஷன் கொடுக்குறேன். 2 விக்கெட் ஆர் 1 விக்கெட் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். பேட்டிங்ல வந்தாலும் 10 5 ரன் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ரஷித் கான் 11th ஆப்ஷன். லெக் பிரேக் கூகுளி. குறிப்பாகவே செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னுமே மிடில் ஓவர்ஸ்லாம் போடும்போது நல்ல டர்ன் கிடைக்கும். ஸோ ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம், 1 or 2 விக்கெட். இனிஷியலாக பேட்டிங்கில் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி வேணும்னா ரஷித் கானை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 11th ஆப்ஷன் ரஷித் கான். 12th ஆப்ஷன் ஷபீக் மஹ்மூத். ஸோ 12th ஆப்ஷன் ஷபீக் மஹ்மூத் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுறாரு, பவர் பிளேல ஒரு ஓவரும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மஹ்மூதை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு இருக்குங்க. ஸோ பிக் பண்ணிக்கோங்க, கரெக்டாகவே இருக்கும். ஒரு 12 பிளேயர்ஸை நம்ம பார்த்துருப்போங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேமி ஸ்மித், கெயின் வில்லியம்சன், ஜென்னிங்ஸ், ஓவர்டன், கிளேசன், ஹிங்கின்ஸ், வில் ஜாக்ஸ், ஜார்டன் காக்ஸ், சாம் கரன், டாம் கரன், ரஷித் கான், மஹ்மூத். ஸோ இவங்க எல்லாருமே ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் நான் யாரை பிரதர் ட்ரை பண்ணலாம், டிஃபரன்ஷியலாக யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வார்னரை 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கில் வர மாட்டார், கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. டிஃபரன்ஷியலாக இந்த அஸ்டின் டர்னர் ஒரு டீமில் ஒரு ட்ரம்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். லியாம் டேவ்சன் கொஞ்சம் நல்ல டச்சில் இருக்காருங்க. ஸோ 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ரஷித் கானுக்கு இருக்க சேம் ஆப்ஷன் தான் லியாம் டேவ்சன், நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஓவரால் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லைங்க, பட் ஆனால் டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளேசன் பார்த்தாச்சு, இங்கிலீஷ் பார்த்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹமூத் ப்ளே பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ஒரு அக்ரெசிவான ஒரு ஓப்பனர், இந்த தட்டி ஆடுற சீனே கிடையாது, எல்லா பாலையும் அடிச்சு தான் அவருக்கு பழகும். மேட்சை ப்ளே பண்ணால் குயிக் ஃபயராக ஆடிட்டு போயிடுவார். ஸோ ஒரு மேட்சை ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பில்லிங்ஸ் கரண்ட்ல அந்த அளவுக்கு டச்சில் இருந்தால் 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கீப்பிங் காக்ஸ் பண்ணுறாரா பில்லிங்ஸ் பண்ணுறாரான்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் தேவான் ஃபெராரியா மிடில் ஒரே ஆப்ஷன் 20 ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் மெயின் பவுலர்ஸ் அடிக்கும் பட்சத்தில் ஒரு 5 பால் ட்ரை பண்ணலாம் அவருக்கு. டாம் கரன் பார்த்து ரஷித் கான், கன் அகஸ்டின் பவர் பிளேல போகிறதுக்கான வாய்ப்புகள். 10-5 பால் மொத்தமாக போகிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. அண்ட் நாதன் ஸ்வெட்டர் ஸ்பின்னர் தான் அவரும். ஸ்லோ லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ். கொஞ்சம் டிஃபரன்ஷியலான ஒரு ஸ்பின்னருக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருப்போம். பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது, எந்தெந்த பிளேயருக்கு என்னென்ன ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம ஓரளவுக்கு கிளியராக பார்த்துருக்கோம். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம பார்த்தோம்னா கெயின் வில்லியம்சன் நம்பர் 1, ஜேமி ஓவர்டன் நம்பர் 2, ரிச்சர்ட் கிளீசன் நம்பர் 3, வில் ஜாக்ஸ் நம்பர் 1, சாம் கரன் நம்பர் 2 அண்ட் டாம் கரன் நம்பர் 3. மஹ்மூதை ரிஸ்கராக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் லீக்ஸில் மாற்றி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்க்காம நான் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸை சும்மா நீங்கள் எந்த கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ண வேணாங்க. ஒரு 4 டீம் மேக் பண்ணுங்க. நான் கொடுத்துருக்க பிளேயர்ஸை ஷஃபில் பண்ணி சிவிஸை ஷஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எந்தெந்த டீம் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து சொல்றத காதில் வாங்கி காதில் விடுறதுக்கும் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த ப்ரெடிக்ஷனை திரும்ப வச்சு ஒரு 4 டீம் ரேண்டமாக மேக் பண்ணி பாருங்க. கொடுத்துருக்க பிளேயர்ஸையும் சிவிஸையும் ஷஃபில் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண வேணாம். எத்தனை பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு வராங்கன்றதை பாருங்க. எத்தனை பிளேயர்ஸ்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் டீம் வருதுன்றதை பாருங்க. அப்போதான் வந்து நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷனோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் வந்து சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிடல. ஒரு மேட்ச்க்கும் 2-3 மணி நேரம் ஒர்க் பண்ணி ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்து அடிஷ்னலாக பிளேயர் மைண்ட் செட்டு கெஸ்ட்லாம் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யார் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நம்மளோட யூசர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுற யூசர்ஸ் எல்லாருக்குமே நிச்சயமாக நம்மளால் வின் பண்ண முடியும். நம்மளோட டார்கெட் கிராண்ட் லீக் வின்னர்ஸை இந்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வரணும், கிரிக்கெட் மைண்ட் யூசரா அப்படின்றது தான். அது கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ சின்சியராக ப்ரே பண்ணோம், கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுக்கேற்ற உழைப்பும் நம்மளுக்கு இருக்கணும், ஓகேங்களா?
சரி ஓகேங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேட்ச் நம்பர் 1. ஸோ மேட்ச் நம்பர் 2ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரி ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ட்ரீம் 11 விளையாடக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.